நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. நிஷ்பிரத்யோக பிரணய கடிதமோ தேவி நித்யால்னபாயோ விஷ்ணுஸ்த்வம் சேத்யனவதி குணோ துவந்த்வமன்யோன்யலக்ஷ்யமோ சேஷசித்தம் விமல மனசோ மௌளயஸ்ய ஸ்ருதீனமோ சம்பத்யந்தே விகரண விதோ யஸ்ய சையா விசேஷாகம். நாராயணியத்தினுடைய 21வது தசகத்துல ரம்யகம் என்ற உயர்ந்த ஒரு கண்டத்துல மத்ஸ்ய ரூபமாக பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கார். மனுவானவர் அவரை பூஜிச்சுருக்கார்னு ஒவ்வொரு கண்டங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய ஆராதனையை விவரிச்சுருக்கிற பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல அழகா வர்ணிச்சுருக்காருன்னு நாம கேட்டு இருக்கோம். ரம்யேப்யுது சீகலு ரம்ய கனம் நிவர்ஷே தத்வர்ஷநாதமனுவர்ய சபர்யமானமோ. அதாவது சத்தியவிரதன் என்ற ஒரு அரசனுக்காக தரிசனத்தை அளித்தவர் மத்ஸ்யமூர்த்தி. வேதங்களை எல்லாம் மீட்டு வந்து ஒரு தோணியில சப்த ரிஷிகளுக்கு சகலவிதமான தர்மசாஸ்திரங்களையும் உபதேசம் பண்ணதோடு இல்லாம ஒரு மத்ஸ்யம்தான், ஒரு மீன் தான் ஜலத்துக்குள்ள கண்ணை திறந்துட்டே தான் பிரயோகிச்சுண்டு சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெருமையை அடைஞ்சதுனால ரொம்ப சுலபமாக ஜலத்துக்குள்ள போய் மீட்டு வரத்துக்காக தான் அந்த கண்ணை திறந்துட்டே உள்ள போனார். அப்படின்னும் போது மத்ஸ்யம் தொட்டுத்தானே இவர் நாராயணியத்தை ஆரம்பிச்சார். மத்ஸ்யாவதாரம் தொடங்கி அப்படின்றதுல இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரிக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே பரம குதூகலமாக அவர் நீக்கிறாரா. அந்த இடத்துல அந்த ரம்யக வருஷத்துல மனுமகா ராஜாவானவர் ஓங்காரத்தினுடைய ஒரு பொருளாகவும் பிராண ரூபியாகவும் இருக்கக்கூடிய சர்வகுண சம்பன்னனாக சரீர இந்திரிய மனோபல காரணங்கள் எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவான மத்ஸ்யரூபியே நான் ஸ்மரிக்கிறேன்னு தானம் பண்றாராம். அப்படிப்பட்ட அந்த ஒரு உயர்ந்தமான மத்ஸ்யமூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை செவ்வை சூடுவாரும் அழகாக தன்னுடைய தமிழ் பாகவதத்தில் வர்ணிக்கிறாராம். தேனுலால் தொடை ரம்மிக முதலினோர் சேர்ந்து வானலாவிய கடையுக வாரிதி நீர் பானிலா மறுப்பு ஏத்தினை யாரன பரவ மீனம் 1000 மிக வருடத்தில் பால் விளங்கும். அந்த உயர்ந்த இடத்துல அவர் மத்ஸ்யரூபமாக நமக்கு காட்சி அளிக்கிறாரே அந்த இடம்தான் உலகத்துல அநேகமாக இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா, சைபீரியா முதலிய இடங்கள்னு மகான்கள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கணக்கிட்டு சொல்றாளாம். அந்த ஒரு பாகங்களும் இப்ப உலகத்துல இருக்கணும். அதைத்தானே இந்த ஸ்லோகத்துல தோராயமாக கணக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்ப மத்ஸ்யரூபமாக அங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். மனு அவரை சோஸ்திரம் பண்றாராம். என்ன சோஸ்திரம் பண்றாருன்னா மனுமகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய முதல் அவதாரத்தையே எப்பவும் நாம் இந்த ஒரு கண்டத்துல தரிசிச்சு இருக்கக்கூடிய பரம பாக்கியத்தை அடைஞ்சமேனே பவான் யுகல் தர்ணவ ஊர்மி மாலினி க்ஷோணிமிமா மோஷதி விருதமுனிதிமோ மயா சகாருக்ரமதேருவோஜசா தஸ்மை ஜகத் பிராண கணத்மனே நம இதி. பூமி முழுவதும் ஜலம், பூமி முழுவதும் தோணியாக்கி அதுல மூலிகையை விளைச்சு சத்தியவர்தனை வரவழைச்சு அழகாக காப்பாத்தின பிரபோ, இந்த ஸ்லோகத்தை கேட்கிற எங்க எல்லாரையும் காப்பாத்தனம்னு பக்தைக வத்சலம் அமர்சகிருத் சுபல்தமோ மத்ஸ்யாகிருத்தியம் புவன நாத பஜே பவல்தமோ. ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார் நாராயண பட்டத்ரி. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா இலாவிருத்தம் தன் வடக்கில் இரமியமம் பெயருடைய அழகான பூகண்டத்தில் உலாவலுறும் வைவஸ்வத மனோ என்போர் வழிபடவே பக்தரிடை நிலை பெற்ற அன்பு கொண்ட கலாமற்ற முனிவர்களின் உள்ளத்தே ஒளிர்கின்ற பெருமகனே குருவாயூர் கோயில் கொண்டோய் அலாதிபுரும் நடிகே அடிகேனால் அனுதினமும் ஆராதித்தேன் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த ஸ்லோகமான 6வது ஸ்லோகத்துல இரண்மய வருஷத்துல கூர்மமூர்த்தியாக பகவான் இருக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் மரகதவல்லி நாயிகா சமேத
ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே அமைந்திருக்கின்றது? சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலேயும், கல்பாக்கத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும், மதுராந்தகத்திலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திலேயும் இந்த கஷேத்திரத்தை நாம் அடையலாம். இதோ கூவத்தூர் கோயிலுக்கு நுழைந்து ஒவ்வொரு இடமாக இதோ தரிசித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்கள் அழகாக நம்மை வரவேற்கின்றது. அதற்கு முன்பே சிறிய ஒரு அழகிய துளசி மாடம், இதோ அதற்கு பக்கத்திலே கண்ணன் அல்லவா பின்னை மரமானது இங்கு ஸ்தல விருட்சமாக அழகாக அமைந்துள்ளது. தாயார் இங்கு மரகதவல்லி தாயாராக இருப்பதால் தாயாருக்கு தனியாக வில்வ மரமானது ஸ்தல விருட்சமாக இங்கே அமைந்திருக்கின்றதாம். இதோ வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, அழகான ஒரு காட்சி. இந்த கோயிலுக்கு தலவரலாறானது கூறுகின்றது. சப்த கிணறுகள் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோயிலிலே அமைந்திருக்கக்கூடிய 7 கிணறும், எதிரே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனுடைய சன்னதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிணறும் ஆக இரண்டையும் சேர்த்து 8 கிணறுகள் அழகாக அமையப்பட்டு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக அமைந்துள்ளது. இந்த கிணறுகள் எங்கிருந்து வந்தன? கிணறுகள் என்று சொல்லக்கூடாது. இந்த ஊருக்கே கூவம் கூவம் என்றால் தமிழிலே கிணறு என்று பெயராம். கிணறுகள் இந்த திருக்கோயிலே அமைந்திருப்பதால் இந்த ஊருக்கே இதன் பெயரால் கூவத்தூர் என்று பெயரை அடைந்ததாம். இந்த கிணறுகளிலே கங்கை, யமுனை, சரஸ்வதி, சரயு, கோதாவரி, நர்மதா, துங்கபத்ரா, காவேரி என்ற 8 நதிகளும் அவரவர்கள் அந்தந்த ஊரிலே அந்த நதிகளிலே இறங்கி தங்களுடைய பாவத்தை இவர்களிடத்திலே இறக்கி விடுவதால் அதிகமாக பாவத்தை அடைந்துவிட்ட இந்த நதிகள் கூவத்தூரிலே இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை தியானித்து அனைத்தும் தனித்தனி தீர்த்தமாக ஒரு கணராக உருவெடுத்து இங்கே வந்து இவரை தரிசித்து அவர்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதால் இந்த கணற்றினுடைய தரிசனமே நமக்கு அந்தந்த நதிகளிலே சென்று ஸ்நானம் செய்த ஒரு பலனை அளிப்பதாக தலவரலாறானது இங்கே கூறுகின்றது. இப்போதும் பிரதி வருடம் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே ஆதிகேசவ பெருமாளை தரிசித்து அந்த வருடம் முழுக்க இருந்த ஒரு பாவத்தை தான் போக்கிக் கொள்வதாக இந்த கிணறுகள் இங்கே அமைய பெற்றிருக்கின்றதாம். இந்த திவ்ய தரிசனத்தோடு வலம் வரும்போது இதோ சுதர்சன பெருமாளை தனி சன்னதியாக நாம் சேவிக்கின்றோம். நின்ற திருக்கோலத்திலே அழகாக திருவடியை முன்னும் பின்னும் வைத்துக் கொண்டு 16 திருக்கரங்களுடன் அதற்குண்டான ஆயுதங்களுடன் ஜுவாலையோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய சுதர்சனருக்கு பின்னால் இதோ யோக பட்டத்திலே அழகாக அமர்ந்து கொண்டு சக்கரத்தை திருக்கரங்களிலே தாங்கிக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய சுதர்சனமூர்த்தி இதே இடத்திலே உற்சவ மூர்த்தியாகவும் சக்கரத்தோடு நமக்கு அழகாக சேவையை அளிக்கின்றார். இதே திவ்ய தரிசனத்தோடு இதோ நாம் 21வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பது கேட்பதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். 21வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிவிட்டார். வருஷம் இரண்மய சமக்வயமௌத்தராகமோ ஆசீனமத்ரி திருதி கர்மடகாமடங்கமோ சம்சேவதே பிதృகண பிரபரோ யமாயோ தம் த்வம் வஜாமி பகவன் பரசிமயாத்மனே. இந்த ஜம்பூ தீபத்திலே இரண்மயம்ன்ற ஒரு வருஷம், அது இலாவிரதம் ரம்யகம் இரண்டுத்துக்கும் வடக்கில அமைஞ்சிருக்கான். அங்கு பகவான் எப்படி இருக்காருன்னா, முன்னாடி பார்த்த கண்டத்துல பகவான் மத்ஸ்வரூபியாக இருந்தார், மனு அவரை பூஜை பண்ணியிருந்தார். இங்க அடுத்த அவதாரமான கூர்ம ரூபத்தோட இருக்காராம். அந்த கூர்மாவதாரத்தினுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவதைகளும் அசுரர்களுமாக அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைய மந்திரமலையை மத்தாக வச்ச போது அந்த மந்திரமலையானது கடல்ல அமுங்க ஆரம்பிச்சது. அதை தூக்கி பிடிப்பதற்காக தன்னுடைய ஓடு அழகாக கூர்மையாக எதையுமே தாங்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறதுனால ஓடுடைய கூர்ம ரூபத்தை ஆமை ரூபத்தை எடுத்துட்டு பகவான் தாங்கினார். அமிர்தத்தை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தார். அந்த அவதாரம் பூர்த்தியான உடனே குருவாயூரப்பா, நீ நேர இந்த யுகம் முழுக்க எங்களுக்கு காட்சியை அளிப்பதற்காக இரண்மயம் இந்த ஒரு கண்டத்துல வந்து இங்க கூர்மரூபியாக நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. இதையே செவ்வைச்சூடுவார் சொன்னார். முரனுடை சராசரங்களில் நிறைந்துரை முதலென்றொரனுடை திரு இரண்மயன் முதலினோர் உரைப்ப
திரள்மணி பெருவரை நிகர் கமடமாய் திருமால் நிரல்மய பயர் எய்திய வருடம் வீற்றிருப்பான். ஓங்கார பொருளும் காலத்தை கடந்தும் சம்பூர்ணமான சத்திய குணத்தை விசேஷமாக கொண்டும் சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாகவும் ஜபம் செய்யக்கூடியவர்களுக்கு சர்வசக்தியை அளிப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவராம் கூர்மமூர்த்தி. அதனால்தான் பல பேர் இன்னைக்கும் ஜபம் பண்ணும் போது பார்த்தா கூர்மாசனத்துல உட்கார்ந்து பண்ணுவா. பல திருக்கோயில்கள்ல நம்ம பார்த்தமான எம்பெருமான சன்னதிக்கு முன்னாடி கூர்மம் போன்ற ஒரு வடிவத்துல பெரிய ஓடோட சிறிய தலைய முன்னாடி நீட்டுண்டு கூர்மஸ்வரூபமானது பிரதிஷ்டையாயிருக்கும். கூர்மம் ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி. நம்ம நினைச்ச காரியங்களை நிறைவேற்றக்கூடியது. குடும்ப பாரத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை அளிக்கக்கூடியது கூர்மமா. அதற்குண்டான ஸ்லோகத்தை சொல்லி அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் அந்த ஒரு கண்டத்துல அந்த ஒரு வருஷத்துல கூர்மமூர்த்தியை தியானம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி தியானம் பண்றாருன்னா, ஜராயுதம் ஸ்வேஜதமண்டஜோத்பிதம் சராச்சரம் தேவரிஷி பித்ருபூதன மந்திரியத்ரியம் தியௌகம் க்ஷிதி சைலசரித் சமுத்ர த்விபக்ரகர்க்ஷேத்யபிதேய ஏககாம். உலகத்துல அசையும் பொருள் அசையா பொருள் சர்வ ஜீவராசிகள் மல நதி சமுத்திரம் நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒருவரான ஆமையான பகவானே, நீங்க இந்த ஒரு வைபவத்தை இந்த ஒரு சோஸ்திரத்தை சொல்லி இரண்மய வருஷத்துல கூர்மமூர்த்தி இருக்கிறதாக நாம தியானம் பண்ணோமே ஆனால் அங்க அரியமான ஒரு பிதிர் தேவதையாம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு என்ன பலன்னா, கூர்மமூர்த்தியினுடைய இந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டா உலகத்தை தாங்கக்கூடிய ஒரு பாரம், நம்முடைய சக்தி, ஜபம், ஞானம் எல்லாம் பெருகும்னு சொன்னோம். எல்லாத்த விட பிதர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த ஒரு ஸ்லோகத்துல கிடைக்குமா. அப்படிப்பட்ட இரண்மய வருஷத்துல அரியமாவான பிதுர் தேவதையோட 33 கோடி தேவதைகள் சோஸ்திரம் பண்ணக்கூடிய ஒரு உருவத்துல கலியுகத்துல குருவாயூரப்பா இந்த தசகத்துல நான் குருவாயூர்ல உட்காண்டே அந்த திவ்ய தரிசனத்தை அடைஞ்சு உங்களை சோஸ்திரம் பண்றேன்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, உண்மையனும் ஒரு உடையோர் வடை திசை சேர் பூகண்டம் தனிலுறையும் உயர்வு மிக்கோய் திண்மமிகு மந்திரமாவும் மலை தாங்கும் ஆமையது வடிவுடனே திரியும் மேலோய் உண்மை வடிவானவன மாரியனோ வணங்கி வழிபாடு செய்வான் என்னறிய பெருமாளே குருவாயூர் எம் அரசே உன்னை ஏத்துகின்றேன் அப்படின்னு முடிச்சு இந்த தசகத்துல 7வது ஸ்லோகத்தை யஜ்ஞவராகமூர்த்தியினுடைய ரூபமாக தொடர இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் நலம் தரும் நாராயணியத்தை துவங்கி குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால் நாளைய தினம் 400வது பகுதியை நாம் கேட்க இருக்கின்றோம். அந்த 400வது பகுதியிலே யஜ்ஞ வராகமூர்த்தியாக உத்தரகுரு வருஷத்திலே ஸ்லோகத்திலே பகவான் நமக்கு தரிசனத்தை அளிக்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூவத்தூர் திருக்கோயிலிலே ஆதிகேசவ பெருமாள் திருவேங்கடமுடையானாக உயர்ந்த ஒரு கம்பீரமான திவ்ய தரிசனத்தை மூலமூர்த்தி நமக்கு அளிக்க இந்த திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து 400வது பகுதியை கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.